ஊரக வேலை திட்டம் தொடர்பாக பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஊரக வேலை திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஊரக வேலை திட்ட சட்ட முன் வடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஊரக வேலை திட்ட மாற்றத்திற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து தனது எதிர்ப்பை கடிதத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஊரக வேலை திட்ட சட்ட முன் வடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக ஜி.ராம்ஜி என்ற புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மாநிலங்கள் மீது கடுமையான நிதி சுமை இதனால் ஏற்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பிரதமருக்கு முதல்வர் எழுதிய கடிதத்தில் மேலும் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை மாற்றி புதிய ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்து அதை நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து ஜி.ராம்ஜி சட்ட முன்வடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த சட்ட முன்வடிவில் உத்தரவாத வேலைவாய்ப்பை ஆண்டுக்கு 125 நாட்களாக அதிகரித்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் அதன் மற்ற விதிகள் இந்த திட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை பலவீனப்படுத்துவதாக உள்ளதுடன் மாநிலங்கள் மீது கடுமையான நிதி சுமைகளை சுமத்துவதுடன் கூட்டாட்சி தத்துவத்தை அளிக்கும் வண்ணம் உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த 100 நாட்கள் வேலை திட்டம் என்பது 125 நாட்களாக அதிகரித்தாலும் கூட தற்போது இந்த நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மகாத்மா காந்தி ஊரக இந்த தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100% மத்திய அரசால் தான் அதற்கான நிதி என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்ட முன்வடிவை பொறுத்த வரைக்கும் 125 நாட்களாக அதிகரித்துள்ள போதும் இந்த நிதி பகிர்வு என்பது 40% மாநிலங்களுக்கும் 60% மத்திய அரசு அந்த நிதி பகிர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனை எதிர்ப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இந்த சட்ட முன்வடிவு என்பது மாநிலங்களின் நிதியையும் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஏழை கிராமப்புற தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று தனது கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சட்ட முன்வடிவு மீதான முக்கிய ஆட்சேபனைகளை பொறுத்த வரைக்கும் தேவை அடிப்படையிலான ஒதுக்கீட்டிலிருந்து விநியோக அடிப்படையிலான ஒதுக்கீட்டிற்கு மாறுதல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக தன்னுடைய ஆட்சேபனையாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகோலின் அடிப்படையில் மாநில வாரியான திட்ட ஒதுக்கீடுகளை நிர்ணயிக்க ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் இது செலவினங்களுக்கு வரம்பு விதித்து கூடுதல் செலவுகளை மாநிலங்களே ஏற்க வேண்டும் என்று கோருவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் தேவை அடிப்படையிலான தன்மையிலிருந்து மாறுபடுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.